வணக்கம் மக்களே. பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஆனால் பிரியாணியே அதிகமாக சாப்பிட்டா என்ன நடக்கும்ன்றது தெரியுமா? வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதிகம் பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவில் பிரியாணிக்கு எப்போவுமே ஒரு முதலிடம் இருக்குது. அந்த அளவுக்கு பிரியாணி கோடிக்கணக்காரோடைய மக்களை மனதை ஈர்த்திருக்கு. பிரியாணியில் பல ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் சில தீமைகளும் இருக்க தான் செய்யுது. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேர்ந்துடும். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும். பிரியாணியில் கிட்டத்தட்ட அனைத்து ஊட்டச்சத்துகளும் இருக்குது. ஒரு பிளேட் பிரியாணியில் புரோட்டீன்களும் கார்போஹைட்ரேட்டுகளும் மற்றும் சில உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்புகளும் இருக்குது. புரோட்டீன் பார்த்திங்கன்னா உபயோகிக்கிறது நல்லது, ஆனால் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது கிடையாதே. சிக்கன் பிரியாணியாக இருந்தால் அதில் வைட்டமின் B3 அதிகம் இருக்கும். மேலும் இதில் நியாசின் என்னும் பொருள் இருக்குது. இது உங்களுக்கு போதுமான ஆற்றல் வழங்கக்கூடியது. மேலும் நரம்பியல் கோளாறுகளான மன அழுத்தம், அல்சமயர், ஞாபக மறதி போன்ற குறைபாடுகளை சரி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியாணியில் உள்ள மசாலா பொருட்கள் பெரும்பாலும் உடல் உறுப்புகளை பாதுகாக்குது. பிரியாணியில் உள்ள மசாலா பொருட்கள் என்ன அப்படின்லாம் பார்த்தா இதில் இஞ்சி, மஞ்சள், மிளகு, குங்குமப்பூ, பூண்டு இவை ஒவ்வொன்றும் தனித்தனி மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு. ஸோ இவை நம்மளுடைய உடலுக்கு நல்லது தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய தீமைகள் என்ன? தினமும் சாப்பிடலாமா, அதிகமாக எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. பிரியாணி எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவோ அதே அளவுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கவும் கூடியது. எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய அளவை பொறுத்து தான் இருக்குது. தினமும் பிரியாணி சாப்பிட்றது பல ஆரோக்கிய சீர்கேடுகளை உண்டாக்கும். நல்ல கொழுப்புகளை போல சில தீய கொழுப்புகளும் பிரியாணியில் இருக்க தான் செய்யுது. பிரியாணி சாப்பிடுவதுடன் பார்த்திங்கன்னா மூலிகை தேநீர் அல்லது எலுமிச்சை தேநீர் குடிப்பது நல்லது. இது பிரியாணியில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்குது. மேலும் செரிமானத்தை பார்த்திங்கன்னா அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிந்த அளவு வீட்டிலேயே பிரியாணி சமைத்து சாப்பிட முயற்சிங்க. நம்ம தேவையில்லாமல் வெளியெல்லாம் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ ஒன்றும் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு நேரங்கட்ட நேரத்தில் பிரியாணி சாப்பிட்றது பிடிக்கும். இரவில் பிரியாணி சாப்பிட்லாமா? சாப்பிட்டா உடல் ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா? ஸோ விசேஷ நாட்களை மட்டும் எப்பயாவது நம்ம இரவு நேரங்களில் சாப்பிடலாம். ஆனால் டெய்லி இரவு நேரங்களில் சாப்பிட்றது நல்லது கிடையாது. பிரியாணி அப்படின்றது உணவு மட்டுமல்ல, ஒரு உணர்வு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அளவுக்கு எல்லாருமே விருப்பமான உணவாக பிரியாணி மாறிவிட்டது. பிரியாணி அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று. ஸோ நிறைய விஷயங்களுக்கு, அதாவது எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு கேட்போம். முன்னெல்லாம் எப்போயாவது தான் பிரியாணி சாப்பிடுவோம். ஆனால் இப்போல்லாம் எப்பயுமே நம்ம பிரியாணி மட்டும்தான் சாப்பிடும். வேலைக்கு போயிட்டு வந்ததும் வீட்டில் சாப்பிட பிடிக்கல அப்படின்னாலோ, சமைக்க நேரம்லாம் அப்படின்னாலோ முதல்ல ஆர்டர் செய்கிறது பிரியாணி தான். குறிப்பாக இரவு உணவுக்கு பிரியாணியை தேர்ந்தெடுப்பது அதிகமாயிட்டு இருக்கு. ஆனால் இரவு நேரங்களில் பிரியாணி சாப்பிட்றது அவ்வளவு நல்லது கிடையாது. இரவில் பிரியாணி சாப்பிட்டா உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும், ஏன் தவிர்க்க வேணும் ஆகியவற்றை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். மன அழுத்தத்தால் மட்டும் இரத்த அழுத்தத்தின் அளவு அதிகரிக்காது. அதிக கொழுப்பு உணவில் சாப்பிட்டாலும் கூட இந்த பிரச்சனை அதிகரிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக மாலை 6 மணிக்கு மேல் சாப்பிடும் எந்த உணவாக இருந்தாலும் கலோரி குறைவாக உள்ள இட்லி, இடியாப்பம் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. அதிக கலோரி கொண்ட பிரியாணியாக இரவில் சாப்பிடும்போது உயரத்த அழுத்தம் அதிகரிக்கும். இந்த பிரச்சனை இல்லாதவர்களுக்கு விரைவில் வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஜீரண கோளாறு. பிரியாணி அப்படின்னா நம்ம அளவோடு குறைந்து சாப்பிட வேண்டும். நிச்சயம் வயிறு முட்டை சாப்பிடுவோம். அரிசி, இறைச்சி ஆகிய அனைத்தும் சேர்த்த வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறோம். அதனால் அடுத்த வாரி நம்மளால் செய்ய முடியாது, ரொம்ப சோம்பேறியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதனால் அஜீரண கோளாறு ஏற்படுவதோடு அடுத்த நாள் காலை வரை உடலும் மிக சோர்வாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் பசியின்மை. இரவு நேரங்களில் மிக அதிக நேரம் கழித்து சாப்பிட்றது, நேரம் கழித்து தூங்குவது, பிரியாணி போன்ற நம்ம இந்த ஸ்பைசியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறது காலையில் உடலை சோர்வாக மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயிறு காலியாக இருக்காது, அதனால் பசியின்மை பிரச்சனை உண்டாகும். பசியின்மை பிரச்சனையால் காலை நேர உணர்வு தவிர்க்கப்படும்.
ஸோ காலை நேர உணவு அப்படின்றது அன்றைய முழு நாளுக்கான ஆற்றலை உடலில் சேமிக்கக்கூடியது. அந்த உணவு சைக்கிள் பாதிக்கப்பட்டா உடலில் உள்ள பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரவு நேரங்களில் இறைச்சி, நெய், கார்போஹைட்ரேட் நிறைந்த அரிசி ஆகியவற்றை சேர்த்து சமைக்கப்படுகின்ற பிரியாணி இயல்பாகவே கலோரிகள் அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இரவு நேரங்களில் பிரியாணியை தவிர்க்கணும். என்றைக்காவது இரவில் ஆசைக்காக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அதுவே பழகிவிட்டால் மிக ஆபத்து. ஸோ இரவில் தொடர்ந்து பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரண சக்தி குறைந்து மெட்டபாலிசம் பாதிக்கப்படும். இதனால் வயிறு உப்பசம், பெருங்குடல்ல அலர்ஜி, இரைப்பை அலர்ஜி போன்ற பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரியாணி சேர்க்கப்படும் அதிகப்படியான ஒரு மசாலாவால் வயிற்றுப்புண் போன்ற குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட உங்களால் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்கள்? ஸோ பிரியாணி சாப்பிட்றத நிறுத்த வேண்டும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, ஆனால் அளவோடு சாப்பிடுங்க. முடிந்த வரைக்கும் பகல் பொழுதில் பிரியாணியை சாப்பிடுங்க, இரவு நேரங்களில் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, பிரியாணி பிடிக்கும் அப்படின்றதுனால எப்போயாவதும் சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடலுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரியாணி உங்களுடைய செரிமானத்தை அதிகரிக்கும். அதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய இஞ்சி, சீரகம், மஞ்சள் இதெல்லாம். ஆனால் இந்த செரிமானத்தை இவ்வளோ மேம்படுத்துதோ அதே மாதிரி நம்ம அதிகமாக சாப்பிட்டாலும் நமக்கு செரிமானத்தை கெடுக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இதில் ஒரு சில நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னல, அதுவெல்லாம் பார்த்திங்கன்னா செலோலின், அதாவது இந்த சிக்கனில் செலோனியம் என்னும் ஊட்டச்சத்து இருக்குது. 100 கிராம் சிக்கனில் குறைந்தது 27.6 மைக்ரோகிராம் செலோனியம் இருக்குது. இந்த செலோனியம் பார்த்திங்கன்னா வயதான தோற்றம் ஏற்படுவதை தடுக்கும் அற்புத பணியை செய்யுது. மேலும் திசுகளுடைய சிதைவை தடுக்குது, மேலும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, உறுப்புகளை பாதுகாத்தல். பிரியாணியில் உள்ள மசாலா பொருட்கள் பெரும்பாலும் உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்குது. பிரியாணியில் உள்ள மசாலா பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நான் சொன்ன இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி எல்லாமே நமக்கு நன்மை தரக்கூடியது. ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது. நம்ம சாப்பாடு பொறுத்த வரைக்கும் அளவுடன் சாப்பிடணும், பசிக்கும் போது சாப்பிடணும். பசிக்காமல் நம்ம பாட்டு இஷ்டத்துக்கும் எடுத்து சாப்பிட்டா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். எனவே மக்களே, இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கினீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வந்துடும். இந்த ஒரு பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.